ஐயா துணை. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா அந்த களிமன்னன் படைகளை பார்த்து சான்றோர் மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற விதமாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. எப்படி மக்களிடம் ஐயா உபதேசம் சொல்லுகின்றார்கள் என்பதை பார்ப்போம். விருத்தம். முன்முறை விதியால் இந்த முழு நிச பாவி கையால் என் விதி படவே உண்டு இறப்பன்று தனக்கென்றதினாலே பின் விதி எனக்கு நன்றாம் பெரும்புவி ஆழ்வோமக்கா உன் விதி நல்லதாகும் மொழிவரா வாழ்விர்தானே. ஐயா அந்த அன்பு மக்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய முன் விதியால் இந்த கலிநீசன் என்னை பிடிக்க வருகின்றான். ஐயாவிற்கு என்று எந்த விதி இருந்தது? ஆனால் ஐயா சொல்லுகின்றாரே, அப்படி என்றால் எந்த விதி? அதாவது குரோணியை அந்த 6 துண்டுகளாக வெட்டி அழிக்கின்ற போது சிவபெருமான் சொல்லுவார், இந்த குரோணியினுடைய ஒவ்வொரு பிதிரும் யுகங்கள் தோறும் உமக்கு எதிரியாக அசுரனாக அங்கே எடுத்து நிற்கும். அந்த ஒவ்வொரு யுகத்திலும் நீர் நல்லவனாக தோன்றி அந்த குரோணியை பதம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அதன்படி அந்த குரோணியினுடைய பிதிரில் வந்த அந்த களிமன்னன் என்னை இப்போது பிடிக்க வருகின்றான். அவன் என்னை துன்புறுத்துவது யுகாயுகங்கள் தோறும் என்னை எப்படி துன்புறுத்தி வேதனைப்படுத்தினானோ அதுபோல இப்போதும் செய்வதற்காக வருகின்றான். அவனுடைய அந்த சோதனைக்கு ஆட்பட வேண்டிய விதி எனக்கு இருக்குகின்றது. காரணம், அவனை வெல்ல வேண்டுமென்றால் அவன் தருகின்ற அந்த சோதனைக்குள் அகப்பட்டால் மட்டும்தான் அவனை வெல்ல முடியும், இல்லை என்றால் வெல்ல முடியாது. ஆகவே இப்போது இவன் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து வருகின்றான். ஆனால் இறைவனுக்கு இறப்பு ஒன்று இருக்கிறது என்று இவன் நினைத்து வருகின்றான். அது எப்படி என்பதை அவன் என்னை வேதனைப்படுத்தி தெரிந்து கொள்வான். ஆகவே அவனுடைய சோதனைகளை வென்ற பிற்பாடு நம்முடைய விதி பின் விதி நமக்கு நன்றாக இருக்கும். பெரும்புவி ஆழ்வோம் அக்கா. இந்த களிமண்ணுடைய சோதனைகளை வென்று அதன் பிறகு அவனை தோல்வியடைய செய்த பிற்பாடு நமக்கு எல்லாவித பாக்கியங்களும் அங்கே காத்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே பின்விதி நமக்கு நல்லதாக இருக்கின்றது. உன் விதி நல்லதாகும் மொழிவரா வாழ்வீர் மக்கா. அதாவது உங்களுடைய விதியும் நல்லதாக இருக்கின்றது. சான்றோர் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனை வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே நீங்களும் சிறப்பாக வாழுவீர்கள். உங்களுடைய விதியும் சிறப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு அந்த பேரின்ப வாழ்வாகிய தர்மீக வாழ்வு காத்து கொண்டிருக்கின்றது. மக்களே, நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஐயா உபதேசம் சொல்லி அமைதிப்படுத்துகின்றார். ஐயா உண்டு.